இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 90 ரூபாய் ஆயிடுச்சு. இந்தியன் ருப்பியோட மதிப்பு எதுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வரோட இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த கடைசி ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டோட விலையும் சில்வரோட விலையும் பல மடங்கு ஏறி இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் கோல்டையும் சில்வரையும் வாங்க ஆரம்பிச்சதுனால இந்தியால கோல்ட் அண்ட் சில்வர் ரிசர்வ் இல்லாதனால நம்ம வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது போன்ற பல நாடுகள்ல இருந்து நம்ம கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்றோம். இதனால இம்போர்ட்டுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குவோம். அதனால டாலர் அதிகமா இருந்த டாலரை நம்ம அதிக அளவுல வந்து இம்போர்ட் பண்றதுனால டாலர் எல்லாம் வெளியே போகுது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ருப்பியோட வேல்யூ குறையுது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இந்த லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200% வந்து நம்ம கோல்டை வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சில்வர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 528% நம்ம வந்து இம்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்மலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகுது அப்படின்னும் போது இந்த கோல்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு பினோமினா தான். பட் ஆனா இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025ல சில்வரோட விலையும் ஏறுச்சு. ஏன் ஏறுச்சு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது போன்ற பல்வேறு விதமான சயின்ஸ் வந்து டெவலப் ஆகுறதுனால இந்த மாதிரியான மினரல்ஸ், சில்வர் மாதிரியான மினரல்ஸ் நம்மளுக்கு அதிக அளவுல தேவைப்படுறதுனால தான் நம்ம வந்து வெளியே இருந்து இம்போர்ட் பண்றோம். அதனால தான் சில்வரோட பிரைஸ் கண்ட மணிக்கு ஏறிட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தா எது எதுக்கெல்லாம் சில்வர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.